தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் குளத்துள்வாய்ப்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் ஈழத் தமிழர்கள் அருகில் உள்ள கிராம மக்கள் தொடர்ந்து எங்களை துன்புறுத்தி வருகின்றனர். அது குறித்து காவல்துறையில் புகார் அளித்ததால் காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உடந்தையாக இருந்து கொண்டு எங்களை மிரட்டி வருவதாகவும் தூத்துக்குடி ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் அளித்த மனுவில், நாங்கள் தமிழ் ஈழத்தில் இருந்து வந்து தூத்துக்குடி மாவட்ட எட்டயபுரம் குளத்துவாய்ப்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் சுமார் 40 குடும்பங்கள் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வருகிறோம். கடந்த ஆண்டு தமிழக அரசால் வழங்கப்பட்ட புதிய வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் அரசு எங்களுக்கு புதிய வீடுகளை கட்டி கொடுத்துள்ளது. அதுபோன்று தமிழ்நாடு அரசு பல்வேறு வகையில் எங்களுக்கு மிகுந்த உதவிகளை செய்து வருகிறது. இப்படி இருக்கையில் அருகில் இருக்கும் கிராம மக்கள் சமீப காலமாக இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து வரும் எங்களுடன் பல்வேறு பிரச்சனைகளால் அடிக்கடி பிரச்சனை செய்து வருகின்றனர். இது குறித்து எட்டயபுரம் காவல்துறையினரிடம் புகார் அளித்தாலும் காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உடந்தையாக இருந்து கொண்டு எங்களை மிரட்டி வருகின்றனர். இதனால் சில நபர்கள் எங்களை தொடர்ந்து துன்புறுத்தி வருகின்றனர். மேலும் பெண்களை தரைக்குறைவான வார்த்தைகளால் இழிவாக பேசி அவமானப்படுத்துகின்றனர். இதனால் நாங்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகிறோம். எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம் என மனுவில் தெரிவித்திருந்தனர். என் பேர் சசிகலா. நான் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்ல இருந்து குளத்துவாய்ப்பட்டி எங்களோட ஊர். நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்க கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். எதுக்குன்னா, 2 ஊர் தரப்பு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை 2 ஊர் ஆக்கிட்டாங்க. எங்களை இப்ப அந்த ஊர்ல நாங்க இருக்கக்கூடாது, வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அத்தியாவசிய பொருள் தண்ணி, பால், குழந்தைகளுக்கு பாலெல்லாம் இல்லை நிப்பாட்டிட்டாங்க அந்த ஊர்க்காரங்க சேர்ந்து. இதை நாங்க கோரிக்கையா சொன்னா போலீஸ் என்ன பண்றாங்க, உள்ள நீங்க அகதி, நீங்க இங்க வாழக்கூடாது, நீங்க இங்க உங்களை காப்பாத்திக்க தான் நீங்க அந்த மாதிரி தான் நீங்க இருக்கணும்னு எங்களை அடக்குறாங்களே தவிர எங்களை வெளியில விட மாட்டேங்கிறாங்க. என்னன்னா, நாங்க அகதியா தான் இருக்கணும். இப்ப அந்த ஊர்க்காரங்க அப்படிதான் சொல்லி எங்களை அடிக்க ஒரு மாசமா இருக்கிற புள்ளன்னு கூட பார்க்காம அந்த புள்ளைய கீழே தள்ளி விட்டு, எங்களுக்கு நீதி இல்லை, நாங்க போய் கொடுக்க முடியாது. நாங்க மனு கொடுத்தோம்னா அவங்க ஓட்டு உரிமை இருக்கு, அவங்க தான் பேசணும், நீங்க அடங்கிதான் அவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இப்போ ஒரு 30 வருஷமாவே இந்த டார்ச்சரா தான் இருக்கு. இப்ப என்னன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட எங்களால கால் வச்சு வெளியே வர முடியல. அப்ப அந்த ஊரை தாண்டி தான் நாங்க வெளியே வரணும். ஆனா எங்களால முடியல. போற பசங்களெல்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க, காலை உள்ள வண்டிக்குள்ள காலை விடுறாங்க. இதெல்லாம் கேட்டோம்னா எங்களுக்கு ஒரு நீதியும் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு நாங்க கலெக்டரை பார்த்து எங்களுக்கு ஒரு மனுவை கொடுத்து எங்களுக்கு நீதி வேணும், இந்த ஆட்சி தான் எங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கும். ஏன்னா எங்களுக்கு புது வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடு கட்டி கொடுத்ததுல இருந்து எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும் இந்த வீடு கட்டி கொடுத்த பிறகுதான் நாங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா எங்களோட வாழ்க்கையை வாழ விடாம எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அந்த 2 ஊர் சேர்ந்து. இப்ப புதூர் பக்கத்து ஊர், எங்க ஊருக்கு புதூரும் குமாரகிரி புதூரும் குளத்துவாய்ப்பட்டின்னு. அவங்க இப்ப என்ன நாங்க அங்க இருக்க கூடாதான். இப்ப நாங்க ஓட்டு வீடுல இருந்தோம். இப்ப எங்களுக்கு இந்த அரசு என்ன பண்ணிருக்குன்னா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, நிரந்தர வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. என்னன்னா, நாங்க மழையிலையும் காத்தடிச்சா அவ்வளவு தூசியும் மழை தண்ணியும் உள்ள நாங்க சட்டி வச்சுதான் நாங்க இருந்தோம். அந்த வாழ்க்கை இந்த 1 வருஷமா சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அது அவங்களுக்கு பிடிக்கல. நீங்க ஓசி, இவங்களுக்கு ஓசியில வீடு கட்டி கொடுத்து இவங்களை நீங்க கொடுத்துருக்கீங்க, இவங்களுக்கு எந்த விதமான டார்ச்சர் பண்றாங்க, எதை வச்சு அடிக்கிறாங்க. அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதை வச்சு, என்ன பிரச்சனை, எதுக்காக அடிக்கிறாங்க? அதாவது அவங்க என்னன்னா, நாங்க அகதியா இருக்கிறோம், எங்க பயலுக எதிர்த்து கேட்க கூடாது, நாங்க வண்டி வச்சிருக்க கூடாது, கார் வச்சிருக்க கூடாது, நீங்க அகதி தானே, நீங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்க, நீங்க யாருக்கிட்ட இதெல்லாம் எடுத்தீங்க, நீங்க ரேஷன் அரிசி தான் சாப்பிடணும், மூட்டரிசி வாங்கி சாப்பிடக்கூடாது, நீங்க பையரிசி வாங்கி சாப்பிடறதுனால தான் உங்களுக்கு கொழுப்பு ஏறுது, நீங்க உங்க கொழுப்பை நாங்க அடக்குறோம். அவங்க இடைஞ்சலா இருக்கு. நாங்க என்ன இடைஞ்சல்னா, நாங்க ஆடு மாடு வச்சிருக்கோம். ஆடு மாடு மேய்க்க கூடாது, நாங்க அவங்க பிஞ்சையில தான் ஆடு மாடு மேய்க்கணும். அவங்க ஆடு மாடு வச்சிருக்கணுமா, அந்த ஆடை நாங்க மேய்க்கணுமா நாங்க. அதனால அவங்க நாங்க எப்படின்னா, எங்க பயலுக 6 நாள் வேலைக்கு போவாங்க. நைட்டா பகலோ அவங்க வேலைக்குன்றத நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்க வேலைக்குன்னு போவாங்க. நாங்க எங்களோட உழைப்ப எங்க வேர்வைய சிந்தி தான் நாங்க இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு அதுவும் எங்களுக்கு அதுதான் மெயின் காரணமே. அதுதான் அவங்க அப்படி இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை நீங்க மதிங்க, நீங்க நாங்க வரக்குள்ள சாமின்னு கூப்பிடுங்க, கை கட்டி நில்லுங்க, எங்களை பார்த்து
நீங்க வளரக்கூடாது, நீங்க நீங்க என்ன இப்படி வண்டியில போறீங்க, நீங்க நடந்து போங்க, நாங்க வரக்குள்ள நீங்க நடந்து போங்க. இதெல்லாம் அவங்க மெயின் காரணமா வச்சிருக்காங்க. அப்ப எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது, அவங்கள அகதியா வந்திருக்காங்க, நாங்க இங்க ஓட்டு உரிமையோட இருக்கோம், எங்களை விட்டுட்டு நீங்க ஏன் அகதியா வந்து அவங்கள வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னு ரொம்ப டாச். இந்த இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருந்த வாய் வார்த்தையா இருந்தது. இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே வந்து கைகலப்பா வந்து முகாம் வந்து கொளுத்தணும்னு வந்துட்டாங்க. உள்ள 50 குடும்பத்தையும் கொளுத்தணும். ஸ்டேஷன்ல வந்து அவங்க கம்ப்ளைண்ட் ஏத்து இல்ல, நாங்க வந்து ஸ்டேஷன்ல தான் வந்து நாங்க லோக்கல் ஸ்டேஷனை விட்டு தான் நாங்க வந்து அங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து பொழைக்க வந்தீங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ நீங்க அதை கேட்டுதான் இருக்கணும், அந்த மாதிரி பேசுறாங்க. அவங்க எஸ்ஏ ஒரு பேரு என்னன்னா பொழைக்க வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவர் நேத்து கையோங்கிறாரு அடிக்கிறதுக்கு. எதிர்த்து கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்க பேசக்குள்ள நீங்க வந்து வாயை அடக்கித்தான் நிக்கணும், நீங்க வந்து எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாது அப்படின்றாங்க. எங்க மேல வந்து பொம்பளை கூட பார்க்காம கஞ்சா கேஸ் போடுறாங்க. நாங்க வந்து உயிரை காப்பாத்திக்க நாட்டுக்கு வந்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் பார்க்க நாங்க ஒரு குழந்தை குட்டியெல்லாம் வச்சிருக்கோம். நாங்க பிள்ளையோட நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இந்த தமிழ்நாட்டுல நாங்களும் தமிழர்கள், எங்களை தமிழ்நாடு ஏத்துக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில நாங்க வந்து தமிழ்நாடு எங்களை ஏத்துக்கிருச்சு. ஆனா எங்களுக்கு கவர்மெண்டால வர எல்லா சலுகையும் வருது, அதெல்லாம் ஒண்ணு நிப்பாட்டல, எல்லா சலுகையும் வருது. நான் வரும்போது எனக்கு 1 வயசு, எனக்கு இன்னைக்கு 35 வயசு ஆயிட்டு.